ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தி மந்திரம் பிரகதாரண்யோபனிஷத் பகவத்கீதை தியான ஸ்லோகம். ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபானயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்ஸ சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம் அல்லது ஆத்ம சம்யம யோகம். அதில் 15வது ஸ்லோகம் ஒரு பகுதியை நான் போன முறை முடித்தேன். யுஞ்சன்னேவ சதாத்மானம் யோகி நியதமானசः சாந்திம் நிர்வாண பரமா மத் சம்ஸ்தம் அதிகச்சதி. அதாவது தியான இந்த தியானத்தினுடைய பலன் நீங்க சொல்லியிருக்கார். அதாவது எப்படி என்னென்ன பலன் கிடைக்கும் தியானத்தின் மூலமாக அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. மத் சம்ஸ்தம் அப்படின்னா அதான் முக்கியமான பலன். என்னையே அடைவாய். அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா சாந்தி நிர்வாண பரமாம், அது அதோடைய மகிமை. மத் சம்ஸ்தம் அப்படிங்கிறது என்னிடத்தில் இருந்து கொண்டே, மீன் பகவானிடம் இருந்து கொண்டே, இறைவனிடம் இருந்து கொண்டே, அல்லது ஆனந்தத்தில் இருந்து கொண்டே, எல்லாத்துக்கும் ஒரே பொருள். மத்சம்ஸ்தம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பலனை இந்த தியானத்தின் மூலமாக கிடைக்கிறது. எப்படி? யோகி மனதை முறைப்படுத்தி கட்டுப்படுத்தி ஒரே எண்ணத்தை மட்டும் தொடர்ந்து எந்தவித தடை இல்லாமல் நினைத்து கொண்டே இருக்கிறான். அந்த எண்ணம் என்ன? நானே இறைவன், நானே அவன் என்ற எண்ணத்தை தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கிறான். அப்படி நினைத்து கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? மீண்டும் மீண்டும் பல முறை ஒரே விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கும் போது நமக்கு அதில் நம்பிக்கை வரும். நம்பிக்கை இருந்தால்தான் அதில் ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவநம்பிக்கையிலிருந்து வராது, மூட நம்பிக்கையிலிருந்து வரும். அதனால தான் நம்ம நம்முடைய பூஜை புரஸ்காரம் எல்லாம் சில பேர் மூட நம்பிக்கைன்னு சொல்றோம், அவநம்பிக்கைன்னு யாரும் சொல்றது இல்லை. ஸோ எப்பவுமே நம்பிக்கை எதுவுமே இல்லாமல் இருந்தால் நமக்கு முன்னேற முடியாது. மூட நம்பிக்கை இருந்தால் அதே காலப்போக்கில் நமக்கு நம்பிக்கையாக மாறும். அதுதான் சொல்றாரு. நம்பிக்கை, ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைக்கும் போது நமக்கு அதில் நம்பிக்கை வரும். அதான் நான் முன்னாடி சொன்ன ஃபேக் இட் அண்ட் மேக் இட் அப்படின்னு சொல்லி. நான் இறைவன் நாமத்தை சொல்கிறேன், ஜபம் செய்கிறேன், அத்துடன் நான் தெய்வீகமானவன் என்று நினைப்பது இறைவன் நாமத்துடன் அந்த நினைப்பு வர வேண்டும். அதாவது நான் தெய்வீகமானவன் என்ற நாமம் என்ற எண்ணம் நாம் ஜபம் செய்யும் போது இறை நாமத்துடன் வர வேண்டும். இதைத்தான் அறிவியலில் காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரபி, அதாவது அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை என்ற ஒரு மனத்தத்துவத்தை இந்த முறையை பயன்படுத்துகிறார்கள். அதாவது இந்த மனத்தத்துவர்கள் என்ன பண்ணாலும் ஒரே விஷயத்தை மீண்டும் 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 நினைக்க சொல்லுவாங்க. சைக்காட்ரிஸ்ட் அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் போனாங்கன்னா நீ நல்லா இருக்கிற, அதாவது உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, நீயே மனதில் குழப்பிக்கிட்டு இருக்க, உனக்கு மனதிலே உடலிலே எந்தவித குழப்பம் இல்லைன்னு மீண்டும் மீண்டும் அந்த சைக்காட்ரிஸ்ட் அந்த பேஷண்ட் சொல்லுவாங்க. யூ ஆர் குவைட் ஆல்ரைட், யூ ஆர் ஹெல்த்தி, யூ ஆர் கான்ஃபிடென்ட், யூ ஆர் வெரி நைஸ் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அந்த நம்பிக்கை அவனுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லும்போது அந்த இது வந்துடும். அதாவது மன தத்துவ டாக்டர் இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். உதாரணமாக
நான் இன்று முதல் யாருடைய குறையையும் குற்றத்தையும் பார்க்க மாட்டேன் என்று ஒரு சபதம் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா அம்மா சொல்லியிருக்காங்க, இது ஹோலி மதர் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால நான் இன்று முதல் யாருடைய குற்றத்தையும் குறையையும் பார்ப்பதில்லை என்று முடிவு செய்து கொண்டு அது என்ன ஆகும்னா, அந்த சபதத்தை நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், அந்த சபதத்தை மறந்து நம்ம மீண்டும் குறையை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த சபதத்தை மறக்காமல் பழைய இடத்துக்கு போகாமல் நம்முடைய மனதில் இந்த சபதத்தை நினைவூட்ட வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். அதாவது அந்த சபதத்தை நினைவூட்டி கொண்டு அதை பின்பற்ற வேண்டும். படிப்படியாக இந்த பழக்கம் என்ன ஆகும்னா நம்முடைய பழைய சம்ஸ்காரத்தை அளிக்கும். இந்த விஷயத்தை நம்ம மீண்டும் மீண்டும் நினைக்க என்ன ஆகும், நம்முடைய சம்ஸ்காரமும் மாறும். அதே நேரத்தில் நான் யாருடைய குற்றமும் பார்ப்பதில்லை என்பதில் மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். இதுதான் காக்னிட்டிவ் பிஹேவியல் தெரப்பி அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இந்த பயிற்சி நமக்கு ஒரு நாளில் வந்துடாது. நம்ம மீண்டும் மீண்டும், ஏன்னா ஒரு விஷயத்தை ஃபார் எக்ஸாம்பிள் நியூ இயர் இப்போ போயிருக்கு, அந்த நியூ இயரில் பல பேர் பல சங்கல்பம் எடுத்துக்குவாங்க. நான் இன்னையிலேருந்து இது செய்ய மாட்டேன், அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி என்ன ஆகும், 2 நாளைக்கு தான் இருக்கும், அதை விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து இதே விஷயத்தை மீண்டும் மீண்டும், அதனால தான் அதை இந்த விஷயத்தை திருப்பி பகவான் 6வது அத்தியாயத்திலே, இந்த அத்தியாயத்திலே 25வது ஸ்லோகத்தில் சனை சனை ரூபமரே புத்தியா திருதயா கிருத்தியா ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சித் சிந்தையேத் அப்படின்னு சொல்லி இதோட விளக்கம் நம்ம அப்போ வரும்போது பார்க்குறோம். சனை சனை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக, மீண்டும் மீண்டும் மீண்டும். இப்போ இறை நாமத்தை நம்ம ஏன் பகவான் நாமத்தை மீண்டும் மீண்டும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அதனால நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் வரும்ங்கிறதுக்காகத்தான் பண்ணலாம். ஸோ அது ஒரே நாளில் முடியாது, ஏன்னா நம்மளுடைய சம்ஸ்காரம் அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய பழைய வாசனைகள்லாம் போகிறதுக்காக நம்ம அதை பயிற்சி செய்யும்போது நம்முடைய பழைய சம்ஸ்காரங்கள்லாம் அழிந்து நமக்கு புது சம்ஸ்காரம் வரும், அது பாசிட்டிவ் தாட்ஸ் வரும் அப்படிங்கிறோம். அதனால் ஒரு விஷயத்தில் நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜபம் பண்ணுறோமோ அல்லது கோயிலுக்கு போகிறோமோ அல்லது கோயிலுக்கு புதில் ஆரத்தி அட்டன் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளே கிரியேட் பண்ணணும். நம்ம எதுக்கோ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணும்போது என்னன்னா, அந்த இன்ட்ரெஸ்டான விஷயத்தில் சைக்காலஜிக்கலாக என்ன ஆகும்னா, எந்த விஷயத்தை நம்ம இன்ட்ரெஸ்ட் போடுறோமோ அதில் நமக்கு கான்சன்ட்ரேஷன் வரும். எதில் கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அதுக்கு நமக்கு மெமரியில் அது நிற்கும். அந்த மெமரியில் நிற்கிற விஷயம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயமா நம்ம அடுக்கிட்டே போகலாம். அதனால் நம்ம விஷயத்தை இப்போ ஜபம் பண்ணுறோம், நம்ம ஏதாவது சபதம் எடுக்கிறோம்னா அதை மீண்டும் ஏதோ ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் மூலமாக நமக்கு அதிலிருந்து மன ஒருநிலைப்படும். அந்த ஒருநிலைப்படும் போது நமக்கு மெமரியில் நம்முடைய சித்தத்தில் அது நிற்கும். ஸோ ஆன்மீக வாழ்க்கையில் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த விடாமுயற்சி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். பகவான் ராமகிருஷ்ணர் சொன்ன அந்த 2 யோகிகளுடைய கதை உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நம்ம திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. அதில் நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த முதல் யோகி முக்தி ஒரு கடமையாக அப்படிங்கும்போது அவனுக்கு அந்த ஜாய் இல்லை. அதில் அவனுக்கு முக்தி எல்லாரும் சொல்கிறாங்க, முக்தி ஒரு கடமையாக செஞ்சுட்டு ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைக்கிறார். ஸோ அந்த யோகி அவ்வளவு அதில் ரசித்து அதில் ஆனந்தம் அடையலை. ஆனால் 2வது யோகி அவர் என்ன சொல்றாரு, அவர் அதில் ஆனந்தத்தில் அதை அனுபவித்து ஆனந்தம் அடைகிறார்கள். அதனால்தான் அவருக்கு ஒருவேளை பகவான் இந்த 2 யோகிகளுக்கு, அதாவது அந்த 2வது யோகிக்கு பல கோடி பிறவிக்கு பிறகுதான் உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவர் கவலையே படலை. காரணம் என்னன்னா, அந்த யோகி மிக உறுதியாக விடாமுயற்சியுடன் அதில் ஆனந்தத்தில் அனுபவித்துக் கொண்டிருந்தான். அதனால்தான் அவருக்கு அந்த நிமிடமே பகவான் முக்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு முக்தியை பற்றி கவலை இல்லை, பகவான் நாமம் சொல்றதுல எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு, நான் அதிலே நான் இருக்கேன், எனக்கு அதே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கோம். ஆனால் நம்மளுடைய புராணமாக இருந்தாலும் சரி, நம்முடைய உபனிஷதாக இருந்தாலும் சரி, எல்லா இதுலேயும் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க, பகவான் நாமத்தை சொல்லுங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. பகவான் ராமகிருஷ்ணன் அமுதமொழிகளில் பல இடத்துல சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம காது கேட்காத மாதிரி இருக்கும். இந்த உலகத்தில் சிலர் மனதளவில் காது கேட்பதில்லை. எத்தனை தடவை எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்காங்க பகவான் நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் நம்ம சொல்றது இல்லை. காரணம் என்னன்னா, இந்த காது கேளாத தன்மை. இப்படிதான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல 2 பெண்கள் இருந்தாங்க. 2 அப்பார்ட்மெண்ட் 2 இடத்துல 2 பேர் இருந்தாங்க. அதுல முதலாவது பெண் அவ தெய்வ பக்தியோட இருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சிக்கிறதுக்காக அவங்க
நான் ஜபம் பண்ணுவாங்க. எப்படி யாரோட பக்தைன்னா ராதையோட பக்தை. ஜபம் பண்ணும்போது ராதே ராதே ராதேன்னு சொல்லி ரொம்ப உறக்கம் சத்தமாக சொல்லுவாங்க. அந்த சத்தமாக சொல்லும்போது அடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த இன்னொரு அம்மாவுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. ஏன்னா ஜபம் பண்ணுறது அப்படிங்கிறத மானசீகமாக பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். வந்து ஏதாவது ஓரலாக சொல்கிறது, ஸ்லோகத்தை சொல்கிறது சொல்லலாம். ஆனால் ஜபம் பண்ணும்போது நம்ம மானசீகமாக சொல்கிறது ரொம்ப நல்லது, வெளியே கேட்குற மாதிரி. இந்த அம்மா என்ன பண்ணுது, தான் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துகிற முறையில் ரொம்ப சத்தமாக சொல்ல அடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் அடுத்த ரூமில் அடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கேட்குற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டாவது அம்மாவுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு. என்ன பண்ண அப்போ சொன்னது, ஏம்மா நீ இப்படி சத்தமாக கத்துற, நீ கொஞ்சம் சத்தம் குறைமையாக இருக்குல்ல. இல்லை இது சுதந்திர நாடு, எனக்கு அந்த சுதந்திரம் இல்லையா, நான் எப்படி வேணாலும் கத்துவேன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ இந்த ரெண்டாவது அம்மாவுக்கு ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. என்னடா இல்லை, இந்த அம்மாவுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று என்ன பண்ணாங்க, ஒரு நாள் அந்த அம்மா இந்த வெளியே அதாவது ரெண்டாவது அம்மா யாருக்கு டிஸ்டர்பாக இருந்தோ அந்த அம்மா வெளியே இந்த அம்மா டோர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு ராதே ராதே ராதேன்னு சொன்னாங்க. 3 தடவை தான் சொன்னாங்க. அந்த அம்மா உடனே அதுலேருந்து கதவு திறந்து வெளியே என்ன நீ இப்படி கத்துற அப்படின்னா, ராதே ராதேன்னு தானே சொன்னேன், உனக்கு தான் பிடிக்குமே இது அப்படின்னு சொல்லும்போது 3 தடவை சொல்கிறதுக்கே நீ இந்த மாதிரி ஓடி வர்றிய, நீ எத்தனை நாள் எத்தனை மணி நேரம் இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, எனக்கு எவ்வளோ சத்தமாக சொல்லிட்டு இருக்க, அது உனக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னது. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் தெளிவாது. அதனால சிலர் மனதளவிலே காது கேளாதவர்களாக இருக்கிறார்கள். நாம் உண்மையில் காது கேளாதவர்கள், காது கேட்பதில்லை நமக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பகவான் ராமகிருஷ்ணர் பல முறை சொல்லியிருக்கார், இறை நாமத்தை சொல்லுங்கள். ஆனால் என்ன பண்ணாங்க, அப்புறம் சொல்லலாம், இன்னும் நமக்கு வயசு ஏஜ் இருக்குது, அது அப்புறம் சொல்லலாம், முதுமை வயசானதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னா, முதுமை வந்ததுக்கப்புறம் இறை நாமம் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, பழைய உபாதிகள், பல உடல் நிலை குறைவு, ஏகப்பட்ட விரயம், அது இல்லாமல் நம்முடைய சம்ஸ்காரத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியே வரும். ப்ரூடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, உட்காந்துருப்பாங்க. அதனால் இப்போவே நம்ம எந்த வயசில் இறைவனை பற்றி நினைக்கிறோமோ அப்போவே நமக்கு அந்த இறை நாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்லணும், இறைவனை பற்றியே நினைக்க வேண்டும். ஆகவே நாம் இறைவனை தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்மிடம் இருக்கும் பிரார்த்தனையே என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா, நம்மிடத்தில் இருக்கின்ற குறைகளை இறைவனிடம் சொல்லி பிரார்த்திக்க வேண்டும். நம்மிடம் இருக்கின்ற குறைகளை நீக்க சொல்லி பகவானிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுக்காக என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட நகை நட்டு இல்லைன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணக்கூடாது. அதெல்லாம் நம்முடைய உள்ள குறைகள் என்னென்ன, காம குரோத லோப மோக மத ஆச்சரியம், இந்த கெட்ட சக்திகள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக, மனதை அடக்குவதற்காக இறைவனை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பகவான் ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில் அவர் தட்சிணேஸ்வரத்தில் தன்னுடைய ஆன்மீக சாதனை செய்து கொண்டிருந்தார். அப்போ ஆன்மீக சாதனை செய்து கொள்ளும்போது அவர் என்ன நினைப்பாருன்னா, ஒரு சிலையை போல ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்து நான் தியானம் செய்ய வேண்டும், இறைவனை நினைக்க வேண்டும் என்று நினைத்தார். அதுக்காக அவர் என்ன செய்வார் என்றால், பகவதாரிணி கோவிலுக்கு சற்று முன்னாடி நாட் மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் கோவில் இருக்கும், கோவிலுக்கு ஆப்போசிட்டில் எதிர்த்தில் ஒரு நாட் மந்திர் அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த கோவிலுக்கும் நாட் மந்திருக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும், ஒரு 10-15 அடி கேப் இருக்கும். அந்த நாட் மந்திரில் ஏதாவது கலை நிகழ்ச்சிகள் அது இது நடக்கும். பக்தர்கள் ஜபம் தியானம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா கோவில் ரொம்ப சின்னதாக இருக்கும், அங்கே உட்காந்து எல்லாருமே பண்ண முடியாது. அதே மாதிரி நிகழ்ச்சிகளில் நடக்கிறதுக்கு ஒரு இது வேணுங்கிறதுக்காக அந்த நாட் மந்திர் அப்படின்னு சொல்லி பெங்காலில் சொல்லுவாங்க. ஸோ அந்த நாட் மந்திரில் ஒரு பைரவருடைய சிலை ஒன்று இருக்குமா. அந்த சிலை அந்த செவத்தில் வச்சுருப்பாங்களாம். பகவான் ராமகிருஷ்ணர் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும்போது அந்த பைரவர் சிலைக்கு முன்னாடி நின்று, பகவானே நான் உன்னை போல நான் ஒரு சிலையாக நின்று நான் தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனதிலே, ஓ மனமே, இந்த பைரவர் சிலையை போல நான் ஒரு கல்லை போல ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்று அந்த சிலைக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணுவாராம். மேலும் நம்முடைய சிவன் கோயில்களில் பைரவர் சிலைகள் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். அதை மகா கால பைரவர் என்று சைவத்தில் அழைப்பார்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மகா கால பைரவர் சொல்லி. அந்த பைரவர் சிவபெருமானின் விநாசத் தோற்றம்னா அழிவு, அதாவது சிருஷ்டி ஸ்திதி சமாரம், அந்த சமாரமான அழிவு தோற்றம், விநாசத் தோற்றத்தின் வெளிப்பாடு என்பார்கள். சைவத்தில் இருக்கு அந்த இது. இந்த பைரவர் என்ற வார்த்தை எதிலிருந்து வந்ததுன்னு பார்த்தா, பிருகு என்ற வார்த்தை இருந்தது, மருவி பைரவர் என்று வந்தது.
இதன் பொருள் என்னன்னா பயத்தை உண்டாக்கக்கூடிய கோரமான உருவத்தை கொண்ட அப்படின்னு ஒரு பொருள். அதனாலதான் அந்த பைரவர் அழிக்கக்கூடியவர், கோரமான உருவத்தை உடையவர் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் சாதகனுடைய பயத்தை போக்கக்கூடியவர் பைரவர், பயத்துக்கு அப்பால் கொண்டு செல்லக்கூடியவர் அவர். சில சமய பெரியவர்கள் சொல்வார்கள், இந்த பைரவர் தன்னுடைய பக்தர்களுடைய இந்த பயங்கரமான எதிரிகளான காம குரோத லோப மதம் ஆச்சரியத்தை அழிக்கக்கூடியவர். ஸோ அந்த பைரவருடைய வேலை என்னன்னா, நம்முடன் இருக்கின்ற கல்மிஷங்களை, அதாவது அழுக்குகளை போக்கக்கூடியவர் பைரவர் என்று சில சமய பெரியவர்கள் சொல்றார்கள். 2 பை அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, அதாவது பைரவர், பை என்றதுகள் படைத்தல், ராவுக்கு காத்தல், வா என்பது அழித்தல் அப்படின்னு பைரவருக்கு சில பேர் விளக்கம் கொடுக்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் செய்யக்கூடிய அந்த பரம்பொருள் என்று கருதப்படுகிறது. மேலும் மாணவர்கள் மாணவிகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் யாரு வேணாலும் சரி, பிரார்த்தனை என்று சொன்னாலே, பிரார்த்தனை என்பது நம்முடைய மனதில் இருக்கின்ற குறைகளை நீக்க நாம் பிரார்த்திக்க வேண்டும். எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி சொல்றது, என்னுடைய குறைகளை போக்கி என்னுடைய சொரூபத்தை எனக்கு ஞாபகப்படுத்துங்கள். ஏன்னா இந்த என்னுடைய உண்மையான சொரூபத்தை மறைக்கக்கூடிய இந்த அகங்காரம், சித்தம் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் போக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். குறிப்பாக மாணவ மாணவிகள் என்னன்னா, அவர்களுடைய குறைகள், பாடத்தில் படிப்பில் சிறந்து விளங்க அவன் அந்த குறைகளை, அதில் உள்ள குறைகளை பிரார்த்தனை செய்ய வேண்டும். தன்னிடம் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதன் மூலமாக சிறந்த மாணவனாக, அதே நேரத்தில் சக மாணவர்களுடன் போட்டி போடுவதற்காக அல்ல, தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக இந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த பிரார்த்தனையின் மூலமாக மனம் ஒருமைப்பட்டு நல்ல குணங்கள் வளரும் என்று. பொதுவாக பிரார்த்தனை என்பது நம்முடைய குறைகளை நாம் பகவானிடம் சொல்லி அதன் மூலமாக நான் என்னுடைய உண்மையான சொரூபத்தை வெளிப்படுத்துவதே. அதான் மத்சம்ஸ்தம் தான். நீ என்னை போல ஆக வேண்டும் என்றால் உன்னுடைய குறைகளை நீக்க வேண்டும். அந்த குறைகளை நீக்குவதற்காகத்தான் சதாத்மானம், எப்பொழுதுமே இஞ்சன்னேவ சதாத்மானம், எப்பொழுதுமே இறைவனை நினைத்து கொண்டு நியத மானச, மனதை கட்டுப்படுத்தி, அப்ப அதன் மூலமாக என்ன கிடைக்கும்? சாந்தியும் நிர்வாண பரமாம். அந்த சாந்தி நிர்வாண பரமாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா, மத் சம்ஸ்தம், என்னிட பகவானிடம் சாந்தி நிர்வாண பரமாம் தான், ஆனந்தம் எப்போதும் முழுமையாக இருக்கிறது அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தில் பகிரங்க யோகத்தினுடைய மகிமை, யோகத்தினுடைய விளைவு, பலனை சொல்லிட்டார். இனி 16, 17 இந்த 16, 17 ஸ்லோகத்தில் பகவான் மீண்டும் பகிரங்க சாதனை சொல்றாரு. ஸோ பகிரங்க சாதனை முதவே நம்ம பார்த்தோம். 1வது அத்தியாயம், அந்த ஸ்லோகம், இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது 1வது ஸ்லோகத்திலிருந்து 7வது ஸ்லோகம் வரைக்கும் பகிரங்க சாதனை பகவான் சொன்னார். அந்த பகிரங்க சாதனை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்தோம், ஆருருக்ஷோ முனிர் யோகம் கர்ம காரணம் உச்சதே யோகாரூடசிய சமக்காரணம் உச்சதே அப்படிங்கிறத நமக்கு தியானத்துக்கு முக்கியமாக தேவை கர்மயோகம். கர்மயோகம் என்பது முதல் படி அப்படிங்கிறது பகிரங்க சாதனை. அதாவது நம்ம எப்போவுமே தியானத்தில் உட்கார முடியாது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ராமகிருஷ்ண மிஷன், ராமகிருஷ்ண மடத்தில் சுவாமி விவேகானந்தர் இந்த மாதிரி பல வகையான கர்மங்களை, அதாவது மருத்துவ பணி, அப்புறம் இது பப்ளிகேஷன்ஸ், பிரிண்டிங் இதெல்லாம் பண்ணுறது, அப்புறம் ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்படி பல வகையான சேவைகளை நம்ம இங்கே ஆரம்பித்தார் சுவாமி விவேகானந்தர். ஏன்னா கர்மயோகம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதில் இருந்தால் போகணும் அப்படிங்கிறதுக்காக அதனால தான் இந்த பகிரங்க சாதனையில் பகவான் ஆரம்பிக்கும் போது அனாட்சித கர்ம பலம் காரியம் கர்ம கரோதியாக ச சந்நியாசி ச யோகி ச நிராக்னி ச கிரியா அப்படின்னு சொல்லி கர்ம யோகத்திலிருந்து ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? 5வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? உத்தரேத் ஆத்மானாத் ஆத்மானம் நான் ஆத்மானம் அவசாதே ஆத்மைவ ஆத்மனக பந்தோ ஆத்மைவ ரிபுர் ஆத்மனக. அப்போ உன்னை நீயே உயர்த்தி கொள்ள வேண்டும். உன்னை யாரும் உயர்த்த முடியாது, நீயே உயர்த்திக்கணும். எப்படி உனக்கு நீயே உண்கிறாயோ, எப்படி உனக்கு நீ மூச்சு விடுகிறாயோ, அதுபோல உன்னை நீயே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று செல்ஃப் எஃபர்ட் சொல்லி சொன்னார். சுயமுயற்சி
வேண்டும். ஆக கர்மயோகம் சொல்லிட்டாரு, சுயமுயற்சின்னு சொல்லிட்டாரு. அதே போல இந்த 16, 17வது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போறாருன்னா, சமத்துவம், சமமான அளவான அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை சொல்றாரு. எதையுமே அளவாக இருக்க வேண்டும், சமமாக இருக்க வேண்டும் என்று நடுநிலை, மத்திய பந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்கிறார் இந்த பகிரங்க சாதனையில். ஸோ நம்முடைய தியானத்தின் பலன் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால், நம்ம தியானத்தினுடைய பலன் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் எல்லாவற்றிலும் அளவாக சமமாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஆகாரம், நித்ரா, அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வராது. இந்த முதல் ஸ்லோகத்தில் 16வது ஸ்லோகத்தில் 16, 17 பகிரங்க சாதனைன்னு சொன்னேன். இதை முதல் 16வது ஸ்லோகத்தில் நெகட்டிவாக இப்போ சொல்கிறாரு. எப்போவுமே நம்முடைய சாஸ்திரங்கள் எப்படின்னா பாசிட்டிவாக சொல்லுவோம், நெகட்டிவாகவும் சொல்லுவோம். ஸோ முதல் ஸ்லோகத்தில் நெகட்டிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அநாத்ரித நாத்யஸ்னுதஸ்ய யோகஸ்ய ந சைகாந்த அஸ்னுதஹ ந சாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாகிரதோ நைவ சார்ஜுனா. நாதி நா ப்ளஸ் அதி ப்ளஸ் அஸ்னுதஹ தூ அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கு. நா ப்ளஸ் அதினா அதிகமாக, அஸ்னுத அப்படின்னா உணவு, அதிகமாக உணவை உட்கொண்டாலும் யோகம் வராது. அதான் யோக நாஸ்தி அப்படிங்கிற சொல்றாரு. அதே போல உணவு உள்ள இதுக்கு சிம்பிள் மீனிங் என்ன அப்படின்னா, அர்ஜுனா, அளவு கடந்து உண்பவனும் யோகம் இல்லை, அவனுக்கு யோகம் இல்லை. அறவே உண்ணாதவனுக்கும் யோகம் இல்லை. மிகைப்பட உறங்குபவனுக்கும் மிகைப்பட விழிப்பு இருப்பவனுக்கும் யோகம் இல்லை. ஸோ எல்லாம் சொல்றாரு, எல்லாம் நெகட்டிவாக சொல்றாரு. அதிகமாக உண்ணக்கூடாது, அதிகமாக தூங்கக்கூடாது, அது உண்ணவே இல்லை என்றாலும், அப்புறம் விழித்து கொண்டே இருந்தாலும் அப்படிங்கிற நெகட்டிவ் லாங்குவேஜில் பகவான் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் ஆகாரத்தை பற்றி சொல்றாரு. ஆகாரம், நித்ரா, நித்ரா தெரியும், உணவு, தூக்கம் எல்லாம் அளவாக இருக்க வேண்டும். அதிகம் இல்லாமல், குறைவு இல்லாமல், சமமான அளவு எவ்வளவு நமக்கு தேவையோ அவ்வளவு தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கக்கூடாது. உணவு வகையும் சரி, எந்த உணவாக இருந்தாலும் சரி, குறைவாகவோ அல்லது அதிகமாக. அதே மாதிரி நம்முடைய தூக்கம், நம்முடைய உறக்கம், நம்முடைய ஓய்வு, நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே அளவாக இருக்கணுங்கிற சுருக்கமாக சொல்றாரு. இந்த முக்கிய கருத்தை பகவான் இங்கே சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே அளவாக சமமாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு பக்தன் இறைவனை அடைய வேண்டும் என்று யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு, நீ வாரத்துக்கு ஒரு வாரம் பூரா இந்தந்த கடவுளுக்கு நீ விரதம் இரு அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த பக்தன் இறைவனை அடைய வேண்டும் என்றதுக்காக திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு, செவ்வாய்க்கிழமை சக்திக்கு, புதன்கிழமை முருகனுக்கு, வியாழக்கிழமை குருவுக்கு, வெள்ளிக்கிழமை தேவிக்கு, சனிக்கிழமை பெருமாளுக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறைவனுக்காக நீ விரதம் இருந்தால் என்ன ஆகும்? நமக்கு தெரியும் என்ன ஆகும். நமக்கு அந்தந்த கடவுளுக்கு தேகத்துக்கு முக்தி கிடைச்சிடும், ஆனால் ஜீவாத்மாவுக்கு முக்தி கிடைக்காது. அப்படின்னா என்ன? தேகத்துக்கு முக்தி கிடைக்கும்னா ஒன்றுமே சாப்பிடாம இருக்கும்போது என்ன ஆகும்? உடம்பு வீக் ஆகி அதுலேருந்து அந்த உடம்பு அழிஞ்சு போயிடும். அதனால நமக்கு தேகத்துக்கு முக்தி கிடைச்சிடும். அதே நேரத்தில் ஜீவாத்மாவுக்கும் கிடைக்காது. காரணம், அது உன்னுடைய உண்மையான முக்தி அது அல்ல. அப்போ எதுக்கு சொல்றாரு பகவான் அப்படின்னா, எல்லாமே அளவாக இருக்கணும். அதே நேரத்தில் அதிகமாக சாப்பிடுவதும் தியானம் கைகூடாது. ஏன்னா அதிகமாக சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? அப்படியே மயக்கமாக இருக்கும். அந்த மயக்கமாக இருக்கும்போது நிச்சயமாக நம்மளால் உட்காந்து தியானம் பண்ண முடியும், தூங்குனா போதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டாவது, நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம், நம்முடைய மனம் எப்போவுமே ஒன்று கீழ் நோக்கி போகும், இல்லை மேல் நோக்கி போகும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இந்த நடுநிலைமையில் வருவது தான் கஷ்டம். இந்த நடுநிலைமையில் வரணும்னா நம்முடைய மனதை பேலன்ஸாக வச்சிருக்கணும். அப்படின்னா இந்த பகிரங்க சாதனை செய்யணும். பகிரங்க சாதனை, இந்த சாதனை என்ன சொன்னால் சமத்துவம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சமமாக இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னா, நமக்கு ஒரு நண்பன் யாராவது புதுசாக ஒருத்தன் பக்கத்து வீட்டில் கூடி வந்திருக்கான்னு வச்சுங்க. அவனை நம்ம பிடிச்சி போச்சுன்னா அவன் ஆகோன்னு அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அவனே கதி அப்படிங்கிற அங்கேயே உட்காந்து அளவு கடந்து அன்பு காமிச்சிடும். அப்புறம் 2 நாளில் சண்டை வந்துடும். அந்த மாதிரி இருக்காமல் நம்முடைய மனதிற்கு சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி பகவான் என்ன சொல்றாரு? ஒரு அளவாக இருக்கணும். பகவான் அப்படிதான் சமத்துவமாக அளவாக இருக்க வேண்டும்.
அதுக்கு தான் பகவான் சில உதாரணங்கள் இங்கே சொல்கிறார். சுருக்கமாக உணவு, உறக்கம், இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால பகவான் இதை உதாரணமாக சொல்றார். இந்த உணவு நமக்கு சக்தியை கொடுக்கிறது. எப்போ? அது அளவாக சாப்பிடும்போது நமக்கு சக்தியை கொடுக்கிறது. அதே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அதே நமக்கு நாசத்தை உண்டாக்கும். அதனால நம்ம எவ்வளவு நமக்கு தேவையோ அப்படிங்கிறத பார்த்து நமக்கு உண்டாகும். அது நோய் உண்டாக்காத மாதிரி நம்ம பண்ணுவோம். எனவே உணவை அதிகமாக உண்டாலும் குறைவாக உண்டாலும் நமக்கு யோகம் கைகூடாது என்று பகவான் சொல்றார். இங்கு குறைவாக அதிகமாக எப்படி நம்ம நிச்சயம் செய்வது என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். எப்படி நம்ம நிச்சயம் செய்வது? அவரவர்களுக்கு தேவையான உணவு அதுதான் அவரவர்களுக்கான அளவு. எனக்கு தெரியும், அவங்கவுங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது. ருசியாக இருக்குங்கிறதுக்காக நான் இது சாப்பிட நிற்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்றேங்கிறதுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. ருசியாக இருக்குங்கிற சாப்பிட நமக்கு எவ்வளவு தேவையோ அதுதான் சொன்னேன். எது நமக்கு சரியான அளவுன்னு நமக்கு தெரியும். அவரவர்கள் முடிவு செய்யணும். இது 2 கரண்டினா 2 கரண்டி தான் எல்லாருக்கும் ஒத்து வராது. 2 கரண்டி ஒருத்தருக்கு போதுமாக இருக்கும், 2 கரண்டி ஒருத்தருக்கு அதிகமாகவும் இருக்கும், 2 கரண்டி ஒன்று போராததாகவும் இருக்கும். அதனால யாருக்கு எவ்வளவோ அது அவ்வளவுக்கு அதுதான் அவனை காக்கும் அப்படிங்கிறது பகவான் இங்கே சொல்கிறார். இல்லைன்னால் அவனை அழித்து விடும். இந்த அளவை, இந்த உணவின் அளவை பற்றி யோக சாஸ்திரத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய வயிற்றில் பாதி உணவு இருக்க வேண்டும். அதாவது காலியாக இருக்க வேண்டும். உணவு சாப்பிடும் பொழுது பாதி வயிறு சாப்பிட வேண்டும். அதான் அர்த்தம் சவெஞ்சனஸ்ய அன்னம் அப்படின்னு சொல்றாரு யோக சாஸ்திரத்தில். அர்த்தம்னா பாதி, சவெஞ்சனம்னா காய்கறிகளுடன் உணவு, அதாவது திடமான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அர்த்தம் வெஞ்சனஸ்ய அன்னம், அதாவது காய்கறிகளோட அன்னத்தை நாம் உண்ண வேண்டும். எப்போ? பாதி. அர்த்தம் என்றால் பாதி. அப்போ காய்கறிகளும் இருக்கும், அதே மாதிரி நமக்கு அன்னமும் இருக்கும். நமக்கு கார்போஹைட்ரேட், புரோட்டீன், மினரல்ஸ் எல்லாமே அதில் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் சொல்ற திருதியம் உதகசிய அப்படின்னா 2 வயிற்றுல பாதி வந்தாச்சு. இன்னும் 3வது பகுதி, அதாவது கால் பகுதி, அரை வயிற்றில் பாதி அன்னமும் வெஞ்சனமும் சொல்லியாச்சு, காய்கறியும் உணவும் அன்னமும் சொல்லியாச்சு. இன்னொரு கால் பகுதி என்ன வேணும் அப்படின்னா தண்ணீர், உதகம் தண்ணீர், 3/4 பகுதி வந்துச்சு. அப்புறம் மீதி கால் பகுதி என்னன்னா வெறும் காற்றுக்காக, அதாவது அந்த காற்று சஞ்சாரணத்தார் அப்படின்னு சொல்றாரு. அந்த காற்று போக வேண்டும், காற்று பகுதி. ஆக நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லேசாக கொஞ்சம் பசி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க மெதுவா. ஸோ 3 அதாவது இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியம். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிறு காலியாக இருக்கும்போது தான். வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. வயிறு காலியாக இருக்கும் பொழுது நாம் உணவு உண்ண செல்லும் பொழுது அரை பகுதி அன்ன வெஞ்சனம், அப்புறம் கால் பகுதி தண்ணீர், கால் பகுதி காற்று சஞ்சாரத்துக்காக, காற்று உள்ள இருக்கிறதுக்காக. அதனால சாப்பிட முடிஞ்சதுக்கு அப்புறம் வயிறு நமக்கு கொஞ்சம் பசி இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா. அதே போல இந்த ஒரு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நமக்கு தெரியும் அளவு, யாருக்கு எந்த அளவு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நமக்கு அரை வயிறு அப்படிங்கிறது, அப்புறம் தண்ணீர் கொஞ்சம் கால் பகுதி, அதுக்கப்புறம் இந்த அளவு அவங்களுக்கு வித்தியாசப்படும். எல்லாருக்கும் ஒரே அளவு இருக்காது, அவங்களுக்கு வித்தியாசப்படும். யாருக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நம்ம எடுத்துக்கணும். அதே போல் நம்ம ஒரு உதாரணமாக ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க. ஒரு அம்மா டாக்டர்கிட்ட போயிட்டு உடல் எடை அதிகமாகி கொண்டிருக்கிறது, அதை குறைக்கணும், என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேட்கும்போது டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் சப்பாத்தி சாப்பிடுங்கம்மா, உணவு வெயிட்டு குறையும் அப்படின்னு சொன்னார் டாக்டர். அப்போ அந்த அம்மா என்ன சொன்னா, டாக்டர் சாப்பாட்டுக்கு முன்னாடி சப்பாத்தி சாப்பிட்றது, சாப்பாட்டுக்கு அப்புறம் சப்பாத்தி சாப்பிட்றதா? அந்த மாதிரி எல்லாம் இருக்காமல் நம்முடைய சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் லேசாக கொஞ்சம் பசிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம கரெக்டாக சாப்பிட்ருக்கோன்னு அர்த்தம். அதனால் நம்ம சாப்பாடு அளவாக சாப்பிட முடியும். இதுதான் யோக சாஸ்திரத்தில் சொன்ன ஃபார்முலா. அதாவது அர்த்தம் வெஞ்சனஸ்ய அன்னம், அதுக்கப்புறம்
திருத்தீயம் உதகசிய, அதுக்கப்புறம் 4 வந்து வாயு சஞ்சாரார்த்தம் சதுர்த்தம் அப்படின்னு சொல்லி 4 இந்த உலக இந்த வயிற்றில் 4 பாகமாக பிரித்து 2 பாகம் சாலிட் ஃபுட்டு, அப்புறம் ஒரு 1/4 பாகம் வந்து தண்ணீர், அப்புறம் மிச்சம் வந்து சஞ்சாரத்துக்காக, காட்டு சஞ்சாரத்துக்காக. இந்த அதிகமாக உணவு உண்டால் என்ன ஆகும் அப்படின்னா சோம்பல் வரும். டெக்னிக்கலாக பார்த்தோம்னா நம்முடைய வயிறு ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் வயிறு முன்னாடி தள்ளுதுன்னா அப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த நுரையீரலில் போய் அழுத்தும். அந்த நுரையீரல் போய் அழுத்துச்சுன்னா மூச்சு காற்று டிலே ஆகும், ஸ்லோ, அதாவது இது இருக்காது, அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்காது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மூச்சு காற்று விடுறதுக்கும் கொஞ்சம் ஸ்லோ ஆகும், மூச்சு காற்று விடுறதுக்கும் அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போது நம்மளுடைய உடலில் ஆக்சிஜன் குறையும். ஆக்சிஜன் குறைஞ்சிச்சுன்னா நமக்கு உடம்பு டயர்டாகிடும். அதனால் இந்த மாதிரி அதிகமாக உணவு உண்டால் நமக்கு அதில் நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லாமே அளவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. பாகவதத்தில் ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு குருகுலத்தில் ஒரு மாணவன் அதிபுத்திசாலியாக இருந்தான். அவன் குரு ஒரு வார்த்தை சொன்னால் அதை பல தரப்பட்ட அதாவது வியாக்கியானத்தில் சொல்லி நல்ல விளக்கம் கொடுப்பாங்க. ஸோ மற்ற மாணவர்களுக்கு ஈக்குவலாக பண்ண முடியல. ஏன்னா இவன் வந்து அதிபுத்திசாலியாக இருக்கான். சில மாணவர்கள் ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துல எப்படி இந்த மாணவனை சரி கட்டுறது அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா எல்லா மாணவனையும் அவர் அனுசரித்து அவர் பாடம் கட்டணும். இவன் அதிபுத்திசாலியாக இருக்கான். ஒரு வார்த்தை சொன்னாலே அதுக்கு ஏகப்பட்ட விளக்கத்தை கொடுக்குறான். அந்த நேரத்தில் மற்ற மாணவர்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தார். பல முறை சொல்லி பார்த்தார். அந்த ஸ்டூடெண்ட் கேட்கலாம், ரொம்ப கொஞ்சம் முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்தையும் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு யோசனை பண்ணார், இவனை புத்தி மந்தமாக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சார். சரி, இவன் சாப்பிட்டதுக்கப்புறம் மதிய உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் 1 லிட்டர் எருமை பால் கொடுங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அந்த மாணவன், அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணார், ஆஹா எனக்கு வந்து குரு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் என்ன பண்ணான், ஸோ நல்லா ஃபுல் மீல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 1 லிட்டர் எருமை பால் குடித்தான். அவனுடைய புத்தி மந்தமாக ஆகிவிட்டது கொஞ்சம் நாளில். அதனால தான் அவர் எப்படி என்ன கிளாஸை மேனேஜ் பண்ணணுமே. அதனால் அதிகமாக உணவு உட்கொண்டால் நமக்கு என்ன நல்லது அல்ல, அதுவே நமக்கு நோய் உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல் புத்தருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய அதாவது உண்மையை தேடி, அதாவது போதத்தை தேடி, நிர்வாணத்தை தேடி, ஆத்ம அனுபூதியை தேடி கொண்டிருக்கும் போது அவர் வந்து அறவே சாப்பிடவே இல்லை. யாரோ சொன்னாங்க, நீ வந்து முழுவதுமாக விரதம் இருந்தால் மட்டுமே உன்னுடைய டெம்டேஷனை, அதாவது உன்னுடைய உணர்வுகளை அடக்க முடியும் அப்படிங்கிற யாரோ சொல்லிட்டாங்க. அதனால் அவர் வந்து உணவு உண்ணாமலே இருந்தார். பல நாள் வந்து ஃபுல்லாக விடுகிறார். அப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப ஒரு மரத்துக்கடியில் ரொம்ப சோர்வோடு உட்கார்ந்து இருக்கும்போது அங்கே மாடு மேய்க்கின்ற ஒரு பையன் வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போகிறான். அந்த பாட்டு என்ன வருது அப்படின்னா, வீணையை அதிகமாக முறுக்கினாலும் அந்த நான் உடைந்துவிடும், அதாவது அந்த கம்பி உடைந்துவிடும். அதே போல முறுக்கவில்லை என்றாலும் அதிலிருந்து ஸ்வரம் வராது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பாடிக்கிட்டே அவன் போகிறான் மாடு மேய்ச்சிக்கிட்டு. அதை கேட்ட புத்தருக்கு ஒரு தன்னுடைய உள்ளுணர்வுல ஒரு இது வந்தது. என்ன, இந்த 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 மாடு மேய்ப்பவன் சொல்கின்ற வார்த்தை சரிதான். ஏனென்றால் நான் உண்ணவில்லை என்றால் என்னுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு இறைவனை பற்றி சிந்திக்க முடியவில்லை. அதிகமாக உண்டு விட்டால் அதுவும் எனக்கு சோம்பலை கொடுக்கிறது. அப்படிங்கிறதுக்காக மத்திய பந்தா, நடுநிலையில் நான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற நேரத்தில் சொன்ன அவர் அந்த புரிதல் அவருக்கு அந்த இடத்துல வந்துருது. ஸோ அந்த புரிதல் வந்ததுனால இனிமேல் நான் மத்திய பந்தா அப்படிங்கிற அளவான உணவை நான் எடுத்துக்கொள்வேன் என்பது. ஏன்னா கடினமான சாதனை செய்வதற்கு நமக்கு வந்து ஓரளவுக்கு சக்தி வேணும். அதனால் அளவான உணவை நான் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி சிலர் வந்து அல்சர் அப்படின்னு நினச்சி அவங்களே மனப்பிராந்தியில் எனக்கு அல்சர் இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஏதாவது கொஞ்ச நேரத்துக்கும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு இடைவெளியில் அவங்க தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது சாப்பிடுவதும் நல்லதல்ல. ஏனென்றால் நம்முடைய டைஜஷன், நம்முடைய செரிமானத்துக்கு சில நேரம் இருக்கிறது. அந்த நேரத்துக்கு அப்புறம் தான் அது எல்லாம் ஆகும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த காலத்துலலாம் குக்கர் வந்துருச்சுன்னு வச்சுங்க,
அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வீடுகளில் அதிதி வருவாங்கன்னு சொல்லியிருக்காக்க கொஞ்சம் சாதத்தை எக்ஸ்ட்ராவே வச்சுருவாங்க வைக்கும்போதே. ஏன்னா அப்போல்லாம் சட்டி பானை தான், சட்டியில் தான் வேக வைக்கணும். ஸோ இப்படி சட்டி வச்சு நம்ம பானையை வச்சு அதில் சாதம் வச்சு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சப்போஸ் ஒரு 3 அதிதி வர்ற இடத்துல ஒரு 5 அதிதி 8 அதிதி வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா, சரி வெந்துக்கிட்டே இருக்கிற ரைஸில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரைஸை போட்டால் என்ன ஆகும், பாதி வெந்தும் பாதி வேகாமல் இருக்கும். அந்த மாதிரி பண்ண இப்போ இந்த காலத்தில் குக்கர்லாம் வந்துருச்சுன்னு வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி அதிதி வர்றாங்கங்கிறதுக்காக நம்ம அந்த நேரத்தில் அதை எடுத்து திருப்பி அதை இது பண்ண முடியாது. அதனால் ஏன் சொல்கிறேன்னா, இந்த அல்சர் பேஷண்ட்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த டைஜஷன் வந்து பாதி டைஜஸ்ட் ஆகாமல் பாதி டைஜஷன் ஆகியும் இருக்கும். அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதனால் அளவாக சாப்பிட வேண்டும், அதுவும் அந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். மேலும் நம்முடைய சாமி ஒருத்தர் சொல்வார், ஒரு வேளை சாப்பிட்டா அவன் யோகி, 2 வேளை சாப்பிட்டா அவன் போகி, 3 வேளை சாப்பிட்டா அவன் ரோகி. இப்போ நாங்கள் ராமகிருஷ்ண மடத்தில் நாங்களாம் 4 வேளை சாப்பிட்றோம். நான் ஈவினிங் டிஃபன் சொல்லிட்டு லேசாக நைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். அப்போ என்ன நம்ம யார் அப்படின்னு கேட்டது, நீ துரோகி அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம வந்து நம்முடைய அளவுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ சாப்பிடாமல் அளவோடு சாப்பிட வேண்டும் என்றுதான் பகவான் இதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. 2வது உதாரணமாக தூக்கம் சொல்கிறாரு. தூக்கம் வந்து அதே மாதிரி அதிகமாக தூங்கவும் கூடாது, அதே மாதிரி அதிகமாக நேரம் விழித்திருக்கவும் கூடாது. அப்படி இருப்பவர்களுக்கு தியானம் கை கூடாது. குறிப்பாக பதஞ்சலி முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, தியானத்துக்கு தடையாக இருப்பது இந்த உறக்கம் ஒன்று அப்படிங்கிறாரு. ஸோ அதிகமாக தூங்கினாலும் நம்மால் தியானம் செய்ய முடியாது. குறைவாக தூங்கினால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தியானம் செய்யும்போது நமக்கு உறக்கம் வரும். அப்போ தியானத்தில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், ந அதி அஸ்னுதக அப்படிங்கிறார். அதிகமாக உணவு சாப்பிடுபவனுக்கு யோகம் கிடையாது. ந யோகி அஸ்தி, ந யோகி யோகம் அஸ்தி அப்படிங்கிறார். யோகம் கைகூடாது. அதே போல் ந ச ஏகாந்தம், ஏகாந்தம் அப்படின்னா சுத்தமாக சாப்பிடலைன்னாலும், ந ச ஏகாந்தம்னா சுத்தமாக சாப்பிட, அனஸ்தக, அனஸ்தகன உணவு, ஒன்றுமே சாப்பிடவில்லை என்றாலும் குறைவாக சாப்பிட்டவனுக்கும் யோகம் கை கூடாது அப்படி சொல்லிட்டாரு. அப்போ செகண்ட் லைனில் என்ன சொல்றாரு, ந சாதி சொப்னசீலஸ்ய, அதிகமாக உறங்கும் பண்பும் பழக்கமும் உள்ளவனுக்கு இந்த தியானம் கைகூடாது. அதே போல ஜாகிரதோ ந ச ஏவ, அதே மாதிரி அதிகமான நேரம் விழித்து கொண்டிருப்பவனுக்கும் தியானம் கைகூடாது. ஓ அர்ஜுனா, நீ இந்த பண்புகளை வளர்த்துக்கொள். அதிகமாக உண்ணக்கூடாது, அளவாக உண்ண வேண்டும், அளவாக தூங்க வேண்டும் அப்படிங்கிறத பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. அதே போல் குறைவாக தூங்கினாலும் குறைவாக உண்டாலும் தியானம் கைகூடாது அப்படிங்கிற இந்த சொல்லியிருக்காரு. இதோடைய இன்னொரு விளக்கம் என்னன்னா, அதி அஸ்னதக, அதிகமாக உண்பவன் யோகத்தை அடைய முடியாது. ஏனென்றால் அவன் வயிறு பெரிதாகிவிட்டால் அதன் அருகிலே இருக்கின்ற நுரையீரலுக்கு அழுத்தம் வரும். அந்த அழுத்தத்தின் காரணமாக மூச்சு திணறல், அதாவது மூச்சு காற்று மிக மெதுவாக போகும். அப்போ போகும்போது நம்முடைய உடலில் ஆக்சிஜன் அளவு குறைந்துவிடும். ஆக்சிஜன் அளவு குறைந்தால் நமக்கு உடம்பு பலவீனமாகிவிடும், அதாவது டயர்ட் ஆகிவிடும் சொல்கிறார். அதே போல நச்ச ஏகாந்த அஸ்னுதக, உணவை முழுவதும் வேண்டாம் என்று நிறுத்திவிட்டால் அது நம்முடைய உடலை பலவீனமாக்கிவிடும். ஆகவே தேவையான உணவை நாம் அறிந்து வேண்டும், அதிகமாக உண்ணக்கூடாது. அதாவது இது எப்படின்னா, இந்த உடல் மனத்துக்கு ஒரு தொடர்பு உண்டு. உடல் பலவீனமானால் மனது பலவீனமாகிவிடும், மனது பலவீனமானால் உடல் பலவீனமாகும். இதுதான் தற்பொழுதைய மாடர்ன் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சைக்கோசொமாஸ்டிக் அப்படிம்பாங்க. சைக்கோ என்றால் இந்த மனதை குறிக்கிறது, சொமாட்டிக்னா உடலை குறிக்கிறது. சைக்கோசொமாட்டிக் டிசீஸ் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைக்கோசொமாட்டிக் டிசீஸ் வர்றதுக்கு என்ன காரணம்னா, அவங்க ஒன்று அதிகமாக உணவு, எல்லா விஷயத்திலையும் ஒரு அளவு இல்லாமல் அளவு கடந்து இருப்பாங்க அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லுவாங்க.
அதே போல் ந சாரி சொப்னசீலஸ்ய, அதிகமான நேரம் தூங்குவனுக்கு யோகம் கிடையாது. ஜாகிரத நைவ, அதிகமாக விழித்து கொண்டிருப்பவனுக்கும் தியானம் கிடையாது அப்படிங்கிறார். பொதுவாக என்னென்னா ஆன்மீகத்தில், அதாவது தியான யோகத்தில் முன்னேற வேண்டும் என்றால் இந்த 4 பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இங்கு சொன்ன யோகம் தியானம், அதாவது தியானத்திற்கு தேவையான பண்புகள். ஒருவன் மன ஒருமைப்பாட்டை, மனக்குவிப்பு வேண்டும் என்றால், அவன் அதில் வெற்றியடைய வேண்டும் என்றால் இந்த பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். என்ன பண்புகள் அப்படிங்கிறது சொல்றாரு. அதிகமாக உணவை உண்ணக்கூடாது, எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் அரை வயிறு, நம்ம சொன்ன மாதிரி வயிற்றில் அரை வெஞ்சனம், அதாவது காய்கறியோட, அப்புறம் கொஞ்சம் தண்ணீர், அதே மாதிரி மிச்சத்தை காற்று. இந்த வயிற்றை 4ஆக பிரித்து அரை பகுதி சாலிட் ஃபுட்டு, கால் பகுதி தண்ணீர், கால் பகுதி காற்றுக்காக விட வேண்டும். அதே நேரத்தில் உணவு உண்ணாமலும் இருக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு பலவீனம் அதிவிடும். அதிகமாக தூங்கக்கூடாது, அதிகமாக முழித்திருக்கக்கூடாது. இது புத்தருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் புத்தர் வாழ்க்கையை படித்தீங்கன்னா, சுஜாதா என்ற ஒரு கிராமத்து பெண், அவளுடைய உதவி புத்தருக்கு எப்போ கிடைக்குதுன்னு பார்ப்போம். பகவான் புத்தர் தன்னுடைய ஆன்மீக சாதையின் போது அவர் அந்த போத நிலையை, அதாவது ஆத்ம அனுபூதியை, நிர்வாணத்தை அடைவதற்காக பல ஆன்மீக பெரியவர்கள் சொன்ன பயிற்சியை பின்பற்றினார். அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் சொல்கிறாங்க. அவருக்கு என்னென்னா, எப்படியாவது நான் இறைவனை அடைய வேண்டும், யார் என்ன சொன்னால் நான் அதை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா வழிமுறைகளையும் அவர் பின்பற்ற தொடங்கினார். யார் சொன்னாங்களோ அவர் அதெல்லாம் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டார். ஒரு ஆன்மீக பெரியவர் சொன்னார், நீ எந்த அளவுக்கு உணவை உட்கொள்ளுவதை நிறுத்துகிறாயோ, அதாவது விரதம் இருக்கிறாயோ, அதன் மூலமாக உன்னுடைய டெம்டேஷன், உணர்வுகளை கட்டுப்படுத்தலாம். உணர்வுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் மனதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ புத்தர் அவர் சொன்ன வழிமுறையை பின்பற்ற தொடங்கினார். எந்த வழிமுறையாக இருந்தாலும் ஆன்மீக முன்னேற்றம் கொடுக்கும் என்றால் அதை தவறாமல் பின்பற்றக்கூடியவர் புத்தர். மேலும் பகவான் ராமகிருஷ்ணன் தன்னுடைய சாதனைகளில் எதுவாக இருந்தாலும், எந்த சாதனையாக இருந்தாலும் சரி, சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, வைஷ்ணவம் எந்த சாதனையாக இருந்தாலும் சரி, 3 நாட்களில் அதில் சித்தி அடைந்து விடுவார். அதுபோல புத்தர் என்ன பண்ணாருன்னா, இந்த உணவை முழுவதும் நிறுத்திவிட்டார். ஒரு காய்ந்த இலையை கூட சாப்பிட மாட்டார். வெறும் தண்ணியை மட்டும் கொண்டு சில காலம் பயிற்சி செய்தார். அதன் காரணமாக அவருடைய உடல், மனம் பலவீனமாகிவிட்டது. இந்த நிலையில் ஒரு நாள் குளிப்பதற்காக அருகில் உள்ள ஒரு குளத்திலே இறங்கினார். குளத்தில் இறங்கி குளித்துவிட்டு அவர் அந்த குளத்தில் இருந்து மேலே வர முடியவில்லை. காரணம், உடல் பலவீனம். எப்படியோ கைகளை பிடித்து கொண்டு மிக மெல்ல 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 ஏறி அந்த குளத்துக்கு வெளியே உள்ள ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்தார். அவரால் உட்காரக்கூட முடியல. அவங்க அப்படியே அந்த மரத்திலே சாய்ந்துட்டார். அந்த கரையில் இந்த மரத்திலே சாய்ந்து உட்கார்ந்து விட்டார். அவருடைய உள்ளுணர்வு சொன்னது, அதிகமாக விரதம் இருப்பது நல்லதல்ல என்பதை அவர் உணர்ந்தார். பிறகு அந்த வழியிலே வந்த ஒரு கிராமத்து பெண், சுஜாதா என்ற அவருடைய பேர், அவர் ஒரு குவளையிலே பால் கொண்டு வந்து கொடுத்தார். அதை புத்தர் குடித்த பின் அவருக்கு சக்தி வந்தது. அந்த சக்தி வந்தது. பிறகு சிறிது நேரம் கழித்து அவர் தங்கியிருந்த அந்த ஆசிரமத்துக்கு சென்றார். இந்த உள்ளுணர்வு மூலமாக தன்னுடைய அனுபவ ரீதியாக அவர் என்ன ஒரு கொள்கையை மேற்கொண்டார். என்னன்னா, அதிகமாக உண்பதும் உண்ணாமல் இருப்பதும் ஆன்மீகத்திற்கு நல்லதல்ல, ஆன்மீக முன்னேற்றம் நமக்கு கிடைக்காது. ஆகவே நடுநிலையில் இருப்பது தான் ஆன்மீக முன்னேற்றம். இதைத்தான் பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். அதை புத்தர் தன்னுடைய அனுபவ ரீதியாக இந்த இதை பிடித்துக்கொண்டு பின்னால் தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் செய்தார். இதைத்தான் இங்கே கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். இதுதான் யுக்தா. இதுதான் நாதி அஸ்னுதஸ்ய யோகஸ்தி ந சைகாந்த அஸ்னுதக ந சாதி சொப்னசீலஸ்ய ஜாகிரதோ நைவ சார்ஜனா. இனி 17வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த 17வது ஸ்லோகம் தியானத்தினுடைய ஸ்வரூபம் சொல்கிறேன்னு சொன்னாங்க. தியான ஸ்வரூபம். ஸோ இந்த கிட்டத்தட்ட 16வது ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம்தான் 17வது ஸ்லோகத்துலையும் சொல்கிறார். ஆனால் அதில் கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்கிறாரு, மொதல் ஸ்லோகத்தில் நெகட்டிவாக சொன்னார். ஸோ இந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன். யுக்த ஆகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு
யுக்த சொப்ன அவபோதஸ்ய யோகோ பவதி துக்காக. இந்த ஸ்லோகத்தில் மிதமாய் உண்டு உடற்பயிற்சி செய்பவனுக்கு அளவுடன் கர்மங்களை செய்து உறக்கத்திலும் விழிப்பிலும் முறையாக வகிப்பவனுக்கு யோகம் துன்பத்தை துடைக்கும் அப்படின்னு சொல்றார். அதாவது நம்முடைய உடலில் இருந்த நம்முடைய மனதில் உடலில் இருக்கின்ற துன்பத்தை போக்கும் அப்படிங்கிறத பகவான் இந்த இதில் சொல்றாரு. இது ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா இந்த ஸ்லோகத்தில் அதே முன்னாடி சொன்ன கருத்தை தான் சொன்னார். மத்திய பந்தா, சமமாக அளவாக நடுநிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இங்கு உதாரணமாக சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அளவாக இருக்க வேண்டும் என்று பகவான் சொல்கிறார். யுக்த, அது எப்படி? அளவான உணவு, யுக்த ஆகாரம்னா தேவையான அளவு அல்லது அளவான அளவை உட்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அடுத்த விகாரஸ்ய என்றால் பொழுதுபோக்கு. யுக்த ஆகார விகாரஸ்ய, விகாரம் என்றால் பொழுதுபோக்கு, பொழுதுபோக்கும் அளவாக இருக்க வேண்டும். அதிகமாக பொழுதுபோக்கில் நேரத்தை வீண் செய்யக்கூடாது. ஏன்னா அது யோகத்துக்கு நமக்கு ஒரு பெரிய பின்னடைவை தரும். ஸோ நம்ம வாக்கிங் போனாலும் சரி, அல்லது ஏதாவது விளையாடினாலும் சரி, அல்லது யாராவது பேசினாலும் சரி, அளவாக இருக்க வேண்டும். அதே போல் அதிகமாக வேலை, கர்மசு அப்படின்னு சொல்றாரு. யுக்த சொப்ன அவபோதஸ்ய யுக்த ஆகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு. கர்மசு அப்படின்னா கர்மங்களை அளவாக இருக்க வேண்டும். தேவையில்லாத போய் எல்லா வேலையும் நம்ம மூக்கு நுழைச்சி அங்கே பாதி இங்கே பாதி விட்டு வரக்கூடாது. நாம் எடுத்த வேலையை அளவான வேலை சரியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இது சொல்றாரு. ஸோ எல்லாமே அளவாக இருக்க வேண்டும். அதே போல் அதுவும் இல்லாமே இருக்கக்கூடாது. எதுவுமே சில குழந்தைகள்லாம் எக்ஸாம் நேரத்தில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த படிக்கும்போது அவங்களுக்கு டிவியோ இந்த பிளே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. என்ன ஆகும்? அவன் அதையே நினச்சிக்கிட்டு இருப்பான். அதனால் அதில் அவனுக்கு கொஞ்சம் மனதை கொஞ்சம் ஃப்ரீ விடணும், கொஞ்சம் லூஸாக விடணும். அதுக்காக ஃபுல்லாக லூஸாக விட்டுறக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் அளவாக, அந்த எக்ஸாம் நேரமாக இருந்தாலும் சரி அந்த அளவாக இருக்கணும். நான் வேலூர் மடத்தில் ஒரு சுவாமியை பார்த்துருக்கேன். அவர் சாஸ்திரம் படிக்கிறதுல ரொம்ப இது பண்ணுவார். அவருடைய முக்கியமான நேரங்கள் எல்லாம் சாஸ்திரம் தான் படிச்சுக்கிட்டு இருப்பார். சாஸ்திரத்தில் அதிகமான நேரத்தை அவருடைய அனுபவத்தை சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, வேலூர் மடத்தில் அவர் இருந்தபோது அதிகமான நேரத்தை சாஸ்திரம் படிப்பதில் குறிக்கோளாக வைத்து கொண்டிருந்தார். அவர் காலையில் எழுந்தவுடனே தன்னுடைய ஜபம் தியானத்தெல்லாம் முடிச்சு விட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சாஸ்திரம் படிப்பார். அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரும்பொழுது அவருடைய நண்பர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நியூஸ் பேப்பர்லாம் பார்ப்பார். அதுக்கப்புறம் ரூமுக்கு போவார். அப்போ உடனே ரூமுக்கு போனோன்னு அவரால் அந்த படிக்கிற அந்த மூடு, அந்த பாவம் வராது. அதனால் அவருக்கு என்ன பண்ணுவார், கொஞ்சம் அந்த பாவம் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்போ அந்த பாவம் சரி மூடு மீண்டும் படிக்க ஆரம்பிக்கும் போது மதியம் லஞ்சு பெல் அடிச்சிருவாங்க. ஸோ லஞ்சு பெல்லு வெளியே வருவார். வெளியே அதே போல் பக்கத்தில் இருக்கிற பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு, மதியம் சாப்பிட்டு தூங்குவார். தூங்கிட்டு திருப்பி விடுவார். அதனால் என்ன நினச்சாருன்னா, தன்னுடைய படிப்புக்கு நேரம் குறைந்து விட்டது அப்படின்னு நினச்சார். அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற நான் என்ன பண்ணுறதுன்னா, நான் என்னுடைய இந்த பேச்சை குறைக்க வேண்டும் அல்லது பேச்சை நிறுத்த வேண்டும். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் எல்லாம் திறந்து விட வேண்டும் என்று என்ன பண்ணார், எல்லாமே கொடுத்தார். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெல் அடித்தா தலையை குனிஞ்சிட்டு தான் வருவார். யார்கிட்டையும் பேச மாட்டார். நேராக டைனிங் ஹாலுக்கு வருவார். டைனிங் ஹாலுக்கு அவருடைய அவர் உட்கார்ற இடத்துல உட்காந்து சாப்பிடுவார். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நேராக ரூமுக்கு போயிடுவார். அப்போது சாஸ்திரத்தில் அவருக்கு எந்த இடையூறு இல்லாமல் அவர் பாட்டுக்கு அவர் படிக்க ஆரம்பித்தார். சில நேரத்தில் படிக்க மூடு வரல அப்படின்னும்போது என்னன்னா, கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்து அறையில் உட்காந்துருப்பார். ஏனென்றால் நம்முடைய மனதை சற்று வெளியே விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பாவத்துக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு இருக்கா. அதனால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம யுக்த விகாரஸ்ய, யுக்தர்னா பொழுதுபோக்கும், நம்முடைய குறிக்கோள் என்ன அதை தான் இருக்கணும். அதே நேரத்தில் கொஞ்சம் பொழுதுபோக்கு இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. யுக்தன்னா அளவாக. ஸோ அளவான நேரத்தில் பொழுதுபோக்கு, நம்முடைய பொழுதுபோக்கு அளவாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் பொழுதுபோக்கே அறவே இல்லாமலும் இருக்கக்கூடாது. ஏன்னா எப்போவுமே வேலை 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 இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒர்க்கஹாலிக் அப்படின்வாங்க. யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, நாம் செய்கின்ற செயல் அளவாக இருக்க வேண்டும். சிலர் அதிகமான சம்பாதிக்க வேண்டும் என்று ஓட்டி எல்லாம் செய்வாங்க. டே நைட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க.
ஸோ பொருள்கள் ஈட்டுவதற்காக, அதாவது சம்பாதிக்கணும், அதிக நேரத்தில் உழைச்சா அதிகம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி உழைச்சிடலாம். இதன் மூலமாக என்ன ஆகுது, தன்னுடைய மன ரீதியாக உடல் ரீதியாக அவனுக்கு பாதிப்பு பலவீனமும் ஏற்படும். இப்படி தான் தீபாவளிக்கு ஒரு டெய்லரு, அவர் ரொம்ப நல்லா தைப்பார், அதனால எல்லாரும் அவர்கிட்ட கொடுத்தாங்க. அவருக்கு ஆசை எல்லாத்தையும் தச்சிடணும் அப்படின்னு டே நைட்டு தூங்காமல் இது பண்ணி கடைசி தீபாவளிக்கு முதல் நாள் என்ன மயங்கி கீழே விழுந்துட்டார். அவர் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தப்போ தான் சம்பாதிச்ச பணமும் இன்னும் அதிகமாக செலவு செஞ்சு அவரை திருப்பி பழைய பணிக்கு கொண்டு வர வேண்டியதாக போச்சு. அதனால் இந்த உழைப்பு அப்படிங்கிறத பணத்துக்காக பணத்தை பூரா ஹாஸ்பிட்டலில் கொடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக பகவான் என்ன சொல்கிறாருன்னா, உழைப்பு, பொழுதுபோக்கு, உணவு எல்லாம் அளவாக இருக்க வேண்டும் அப்படின்னா. அப்போ செகண்ட் லைனில் யுக்த சொப்ன அவபோதஸ்ய, உறக்கம், விழிப்பு நிலை அளவாக இருக்க வேண்டும். இங்கு பகவான் சுருக்கமாக என்ன சொல்றாரு, உறக்கம், ஓய்வு, உணவு, உழைப்பு எல்லாம் அளவாக இருக்க வேண்டும் என்கிறார். நாம் இதுபோல வாழ்க்கை எல்லாவற்றும் அளவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக பேசுதல் கூட அதிகமாக பேசக்கூடாது, என்ன வேணுமோ அதை மட்டும். அதே மாதிரி சுத்தமாக பேசாமல் இருக்கக்கூடாது. நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எல்லாமே செய்ய வேண்டும். சில பேர் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில ஆசனங்கள் செய்வாங்க, மணிக்கணக்கில் அந்த ஆசனத்திலேயே உட்கார்ந்து அந்த ஆசனமெல்லாம் செய்வாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணால் பிராணாயாமம் செஞ்சால் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண பிராணாயாமம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு அளவு இருக்க வேண்டும். அதே போல் இந்த இயற்கை வைத்தியம், இயற்கை உணவு வகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்பூனில் குடிப்பாங்க அந்த தண்ணியை. அது எத்தனை மணி நேரம் இயற்கையாக என்ன சொல்றது, இயற்கை வைத்தியத்தில் இதெல்லாம் இருக்கு, ஒரு அளவுக்கு இருக்கலாம். ஆனால் மணிக்கணக்கில் அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை ஸ்பூன் வச்சு குடிக்கிறது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால பகவான் என்ன சொல்றாரு, அளவான அதை இருக்க வேண்டும், அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் யோகோ பவதி துக்கா அப்படிங்கிறார். என்னன்னா இப்படி எல்லாம் அளவாக செய்யும் பொழுது அவனுக்கு தியானம் சிறப்பாக இருக்கும் என்று இந்த ஸ்லோகத்தில் பகவான் எதிர்மறையாக சொல்கிறார். போன ஸ்லோகத்தில் நேர்மறையாக சொன்னார், இதில் எதிர்மறையாக சொல்கிறார். நாம் அதிகமாக சாப்பிடுவது, தூங்குவது இதெல்லாம் நேர்மறையாக இருக்கிறது. இங்கே எதிர்மறையாக சொல்றார், அளவுக்கு அதிகமாக உண்ணக்கூடாது, உழைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பகவான் இங்கே சொல்லியிருக்கார். ஸோ இந்த தூக்கம், உழைப்பு எல்லாமே அளவாக இருக்க வேண்டும். பவதி துக்கா என்றால் துக்கம் நீங்கும். அதாவது யோகம் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய மனித வாழ்க்கை லட்சியம் இறைவனை அடைவதற்காக. ஆனால் இது ப்ராப்பராக அளவாக செய்யலைன்னா அது நமக்கு துக்கத்தை கொடுக்கும். அப்போ அளவாக செய்தால் நம்முடைய உடலில் இருந்து துக்கத்தை நீக்கி அது இறைவனிடம் நம்மை கொண்டு போய் செல்லும். ஆக 16, 17வது ஸ்லோகம் பகிரங்க சாதனையில் சமமாக அளவு எடுக்க வேண்டும். அதாவது சொன்ன அந்த கர்மயோகம், அதுக்கப்புறம் நம்ம சுயமுயற்சி, அதே போல் இந்த சமத்துவம் என்கிற ஒரு விஷயத்தை, 3 விஷயத்தை இதுவரைக்கும் பகவான் பகிரங்க சாதனையில் சொல்லிட்டாரு. இந்த 17வது ஸ்லோகத்தில் இன்னொரு வெர்சன் என்னன்னா யுக்த ஆகார விகாரத்தில். இந்த ஸ்லோகத்தில் 16வது ஸ்லோகத்தை சொன்னது தான் இங்கேயும் சொல்றாரு. யுக்தம் சரியான அளவு, நமக்கு தேவைக்கு அதிகமாகவும் உணவு கொண்டாது, குறைவாகவும் உணவு கொண்டாது. அதனால யுக்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. ஒருங்கிணைக்கப்பட்ட தேவைப்படும் உணவு நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சரியான அளவு இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்ததுக்கப்புறம் நாம் பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அளவு அப்படிங்கிறது இந்த இடத்துல இன்னொரு விளக்க ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அவரவர்களுக்கு தேவையான உணவு. உதாரணமாக சொன்னால் ஒரு குழந்தைக்கு என்ன உணவு தேவைப்படும், அந்த குழந்தைக்கு அதை ஜீரணிக்கக்கூடிய உணவாக இருக்க வேண்டும். அதனால தான் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்வார், ஆன்மீகமும் அவரவர்களுக்கு ஏற்றாற் போல சொல்வார்கள். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மாவுக்கு 2-3 குழந்தை இருக்குங்கன்னா, சின்ன குழந்தை, அதாவது கொஞ்சம் வயசுக்கு சின்ன குழந்தைக்கு அதோடைய சூப்பு கொடுப்பாங்க. அதாவது எளிதில் ஜீரணிக்கக்கூடிய, அதே நேரத்தில் சக்தி தரக்கூடிய. அடுத்தது கொஞ்சம் சாலிட் ஃபுட்டு. பெரிய பையனுக்கு எதை வேணாலும் கொடுக்கலாம், அந்த மாதிரி. ஸோ அம்மாவுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி அன்பு தான் இருக்குது, ஆனால் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அளவு அப்படின்னா குழந்தைக்கு என்ன வேணும் அதை மட்டும் குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். அதே போல் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், அவன் விளையாடுவான், ஓடுறான், வரான், அவனுக்கு எப்படி கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு கொடுத்த உணவு அவனுக்கு கொடுத்தா சரி வருமா? சரி வராது.
அதே போல் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவருக்கு அவருக்கு என்ன மாதிரி உணவு வேணும்? ஸோ அவரவர்களுக்கு வயதுக்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அதனால தான் யுக்த ஆகாரம் பகவான் சொல்கிற தேவைப்பட்ட அளவுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றார். யுக்த விகாரஸ்ய நம்முடைய பொழுதுபோக்கு, இந்த பொழுதுபோக்கு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? நம்ம பொழுதுபோக்குன்னா டிவி பார்க்குறது, யார்கிட்டையாவது பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் இப்போ தான் கேம்ஸ் நிறைய வந்துட்டேன், வீடியோ கேம்ஸ் அது இதுன்னு, அதுல எல்லாம் நம்ம நேரத்தை செலவழிக்கக்கூடாது. செலவழிக்கலாம், எப்போன்னா அளவோடு செலவழிக்கணும். யுக்த சொப்னா யுக்த விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு. யுக்த சேஷ்டஸ்னா நாம் செய்யும் வேலை அளவாக இருக்க வேண்டும். எந்த வேலை எடுத்துக்கொண்டோமோ அதை சரியாக செய்ய வேண்டும், சரியாக செய்து முடிக்க வேண்டும். வேறு எந்த வேலையை எடுக்கக்கூடாது. காரணம், அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை எடுக்கணும். மேலும் எந்த வேலை எனக்கு சரியாக இருக்கிறதோ, என்னுடைய சுபாவத்துக்கு ஏற்றாற்போல் இருக்கிறதோ அதை மட்டும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வேலை நமக்கு தகுதியானது என்பதை புரிந்து கொண்டு நாம் இருக்க வேண்டும். பொதுவாக மாணவர்கள் மாணவிகள் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நான் என்ன ஆக விரும்புகிறேன் என்பதை அவரவர்களே கேட்கணும். பக்கத்து வீட்டுக்காரர் சஜஸ்ட் பண்ணக்கூடாது, அம்மா அப்பா முடிவு செய்யக்கூடாது. அந்த மாணவனுக்கு என்ன தகுதியோ அதை அவனே முடிவு செய்ய வேண்டும். எக்ஸாம்பிள், அவன் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும், அல்லது ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஆகணும், அல்லது இந்த விஞ்ஞானத்துறை அவர் ஒரு அறிவியல் விஞ்ஞானி ஆக வேண்டும், அல்லது சட்டத்துறைக்கு போக வேண்டும். எந்த துறைக்கு போக வேண்டாலும் அவன் தான் முடிவு வேண்டும். அவனுடைய தகுதி அவனுக்கு தான் தெரியும், அவனுடைய இயற்கை சுபாவம் அவனுக்கு தெரியும். அதை வைத்து அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். சுருக்கமாக, முதலில் நம்முடைய இயற்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இயற்கை என்ன, இயற்கைக்கு ஏற்றாற்போல் நாம் வேலையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதிகமான வேலையில் ஈடுபடக்கூடாது, அதே நேரத்தில் வேலை செய்யாமலும் இருக்கக்கூடாது. சில பேர் அதிகமான வேலையில் ஈடுபடுவார்கள், அதுதான் ஒர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களால வேலை செய்யாமல் இருக்க முடியாது. நான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் LNTயில் இருந்தார், நல்ல பயங்கர ஒர்க்கஹாலிக். இப்போ பார்த்தீங்கன்னா வயசாகிடுச்சு, இப்போவும் அவரால் வேலை செய்யாமல் இருக்க முடியல, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஸோ அது மாதிரி வேலை செய்யாமல் இருந்தாலும் ரெஸ்ட்லெஸ் மைண்டு நமக்கு காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்முடைய அர்ஜுனன் என்ன சொன்னார்? நான் போர் புரிய மாட்டேன், நான் சந்நியாசம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது. ஏன்னா அவருடைய இயற்கை போர் புரிவது, ஒரு சம்சார வாழ்க்கை வாழ்க்கை அவனுடைய இயற்கை. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? நான் காட்டுக்கு போறேன், நான் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னார். பகவான் கிருஷ்ணன் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்னாரு, உன்னுடைய சுபாவம் அது இல்லை. ஒருவேளை பகவத்தில் அந்த கதை இருக்கு, அவன் இதுக்கு போயிருந்தாருன்னா, காட்டுக்கு போய் தியானம் பண்ணி இருக்க முடியுமானா முடியாது. என்ன சொல்றாருன்னா, இதுல இருக்கு, கதையிலே இருக்கு. அதுல அர்ஜுனன் ஒரு வருஷம் இதுக்கு போனான், காட்டுக்கு போய் தவம் இருக்கிறேன்னு போனான். அதன் முடிவு என்னாச்சு? 3 திருமணம் நடந்தது அவனுக்கு அங்க. அது நீங்க இதுல பாத்தீங்கன்னா பாகவதத்துல பார்க்கலாம். எப்படின்னா, அவன் போர் புரிய வேண்டும் என்று கிருஷ்ணன் நிர்பந்தம் செய்தப்போ, இல்லை நான் சன்னியாசம் எடுத்துட்டு நான் காட்டில் ஒரு முனி மாதிரி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, 1 வருட காலம் அவர் சன்னியாச வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் அந்த 1 வருட காலம்தான் அவரால் சன்னியாசமாக இருக்க முடிஞ்சது. அந்த 1 வருட காலத்தில் அவருக்கு என்ன பண்ணி 3 திருமணம் நடந்தது. முதலில் நாகா நாட்டு இளவரசியை சந்தித்து, அவர் பேர் உலுபி, அவளை திருமணம் செய்து கொண்டார். அவனுக்கு பிறந்த குழந்தை இராவன். அதுக்கப்புறம் மணிப்புரா நாட்டு இளவரசியை சந்தித்து அவளை திருமணம் செய்து கொண்டார். சித்திரகதா என்ற அவருடைய பெயர், அந்த இளவரசியினுடைய பெயர். அவளை சந்தித்து அவர்களுக்கு பிறந்த குழந்தை பப்ரோஹா அப்படிங்கிறது. 3வது திருமணம் தான் சுபத்ரா, உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணனுடைய தங்கை திருமணம் செய்து கொண்டார். ஸோ இவர் போய் சன்னியாசம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற காரணம், அவனுடைய இயற்கை ரெஸ்ட்லெஸ், அதாவது போர் புரியும் தன்மை, சத்திரிய குணம் படைத்தவன். சத்திரிய குணம்னா ரஜோகுணமும் சத்துவகுணமும், ரஜோகுணம் அதிகமாகவும் சத்துவகுணம் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கின்றான். அந்த குணம் படைத்தவன் காட்டில் போய் நான் சன்னியாச வாழ்க்கை வாழ்கிறேன் என்றால் முடியுமா? முடியாது. காரணம் என்ன? இதன் காரணம் தான் 3 திருமணம் நடந்தது. ஒன்று, நம்முடைய சனாதன தர்மம், இந்து தர்மத்திலேயே திருமண நமனத்தில் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த விஷயம். திருமண சடங்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். மணமகன் திருமணத்திற்கு முன்பு மணமகள் வீட்டிற்கு நான் சந்நியாசம் எடுத்துக்கொள்க போகிறேன் என்று அவனுக்கு புறப்பட்டு போவார். கையில் ஒரு இது எடுத்துட்டு, ஒரு கமண்டல் எடுத்துட்டு போவார். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள்.
அப்போ அந்த இடத்தில் அந்த திருமண அந்த மணமகளுடைய தகப்பனார், அதாவது உட்பி மாமனார் வந்து, இல்லை நீங்கள் சந்நியாசம் எடுத்துக்கொள்ள வேண்டாம், நான் என்னுடைய மகளை உங்களுக்கு அன்பளிப்பு அளிக்கிறேன், பரிசளிக்கிறேன் அப்படிங்கிறத கன்னிகா தானம் அப்படின்னு சொல்றது. அந்த கன்னிகா தானம் பண்றேன் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி நான் காசிக்கு போடுவதை விட்டு விடுகிறேன், அதாவது சந்நியாச வாழ்க்கையை விட்டு விடுகிறேன் அப்படின்னு நான் உங்களுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. ஏன்னா அந்த காசிக்கு சந்நியாச வாழ்க்கை வாழ போகிறேன் என்று எடுக்கும் பொழுதுதான் அவருடைய அந்த பெண்ணின் தகப்பனார் நான் என்னுடைய மகளை பரிசாக அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா எதுக்கு அப்படி சொல்றேன்னா, அந்த சந்நியாச வாழ்க்கை யாருக்கு உகந்தது, யாருக்கு தகுதியானவர்கள் அவர்கள் தான் போக முடியும், மற்றவர்கள் அந்த இதை நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற. ஸோ உண்மையில் அந்த மணமகன் காசிக்கு செல்ல வேண்டும், சன்னியாசி செல்ல வேண்டும் எடுத்துக்கொண்ட கொள்வாரா என்றால் இல்லை. இது வந்து சம்பிரதாயத்துக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக. உண்மையிலே அது அவனுடைய மனம் அதுக்கு தகுதி இருந்தால்தான் அந்த திருமணம் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்றார். ரெண்டாவது, புத்த பெருமானுடைய வாழ்க்கை விகாரம் அப்படிங்கிறத யுக்த ஆகார விகாரஸ்ய சொல்றேன்னா, அந்த விகாரம் என்பது பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கு என்றால் ஒரு பார்க்கில் ஒரு வாக்கிங் பண்றது, அந்த மாதிரி இடம். புத்தர் தன்னுடைய வாழ்க்கையில இந்த விகாரம் என்ற வாழ்க்கை, அவர் என்னன்னா ஒரு அழகான தோட்டம் பூங்காவில் இருக்கின்ற ஒரு பெரிய பூங்காவிலே அவர் நடக்கிறது உண்டு, போய் வாக் பண்றது வாக்கு உண்டு. புத்தர் இருந்தபோது தன்னுடைய நேரத்தை, அந்த அதிகமான நேரத்தை அந்த தோட்டத்திலே அவர் செலவழித்தார் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அதாவது அவர் கொஞ்ச நேரம் தனிமையிலே தியானமும் செய்வார், அதே நேரத்தில் அந்த இயற்கை காட்சியை ரசிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தருக்கு பின் என்னாச்சுன்னா அந்த விகாரம் தான் இப்பொழுது பீகார் ஆச்சு. ஸோ விகாரம் அப்படிங்கிறது அழகான பெரிய தோட்டம் அப்படிங்கிற ஒரு அந்த இதுதான் இப்போ விகாராக இப்போ பீகார் ஆச்சு. ஆனால் யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய, அதுக்கப்புறம் யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய எந்த நேரத்தில் தூங்க வேண்டும், மற்ற நேரத்தில் எந்த நேரத்தில் விழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு. பொதுவாக இப்போ ஐடியில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எந்த நேரத்தை தூங்குறாங்க, எந்த நேரத்தில் முழிக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை. அதாவது இம்பேலன்ஸ்டு ஸ்லீப் அப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து 9-10 மணிக்கு தான் வர்றாங்க, வந்துட்டு சாப்பிட்றாங்க, சாப்பிட்டா என்ன ஆகும், அந்த நேரத்தில் சாப்பிட்டா அப்படின்ட்டு ஒரு 2 hours அப்புறம் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அப்போ அந்த நேரத்தில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, டிவி பார்த்துக்கிட்டு தூங்குறதே 12-1 மணிக்கு தூங்குறாங்க. திருப்பி காலையில் 7 மணிக்கு ஆஃபீஸ் போகணும், கிளம்பி போயிடறாங்க. அப்போ என்னாச்சு, தூக்கம் வந்து மிக குறைவாக இருக்குது. அப்போ இந்த தூக்கம் குறைவதாலும் உணவு உட்கொள்வது அதிகமாக இருப்பதனாலும் உடல் ரீதியாக மன ரீதியாக அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். அதனால தான் இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லணும். இந்த ஸ்லோகம் வந்து கரெக்டாக அளவாக எல்லாமே சாப்பிடணும் அப்படிங்கிற, எல்லாமே அளவாக இருக்கணும். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வந்து எனக்கு ஒருத்தர் அன்பளிப்பு அளித்தார். அந்த புத்தகம் என்னன்னா, வை வி ஸ்லீப் அப்படிங்கிறது, அதாவது இந்த தூக்கத்தின் பலன் என்ன அப்படிங்கிறது அதில் போட்டிருந்தது. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆழ்ந்த தூக்கத்தில், அப்கோர்ஸ் நம்ம இதில் இருக்கிறது தான், பகவத்கீதையில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஆழ்ந்த தூக்கத்தில் என்ன ஆகும்னா, இந்த உடல் மனத்துக்கு நல்ல ஒரு ஓய்வு கிடைக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு நம்முடைய பழைய மெமரிஸ் எல்லாம், அதாவது கிராஷ் மெமரி எல்லாம் அதுலேருந்து போயிடுது அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் வந்து இதை மேத்யூ வாக்கர் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்ல தூக்கத்தின் போது, ஆழ்ந்த தூக்கத்தின் போது நமக்கு உடலிலே ஒரு ஆரோக்கியம், அதாவது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. அதற்காகத்தான் நாம் வந்து அளவான தூக்கம், அதே நேரத்தில் நம்ம நல்ல ஆழ்ந்த தூக்கம் வேணும் அப்படிங்கிறதுக்கா. இப்போ ஆழ்ந்த தூக்கம் வேணும் அப்படின்னா நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னா, நல்ல நம்ம டே டயத்தில் நம்ம டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய தூக்கம் வந்து இரவில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்கிறேன். ஆழ்ந்த தூக்கம் வேண்டும். அந்த ஆழ்ந்த தூக்கம் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அதே போல் யோகோ பவதி துக்கக, எப்பொழுது ஒருவனுக்கு அளவான தூக்கம், அளவான சாப்பாடு, அளவான பொழுதுபோக்கு, அளவான வேலை இருக்கிறதோ அவன் யோக பயிற்சியில் தகுதி அடைவான். அப்போ அவன் தியானத்துக்கு தகுதி அடைவான். அவனுடைய இந்த அளவான செயல்கள் அவனுக்கு உடலில் உள்ள துக்கத்தை, மனதில் உள்ள துக்கத்தை போக்கும். நம்முடைய லட்சியம் என்ன அப்படின்னா,
இந்த தாபத்திரையாய் கடந்து போகிறது தான் நம்முடைய லட்சியம். ஏன்னா இறைவனை அடைவது அப்படின்னா இந்த தாபத்திரயத்தை கடக்கணும். தாபத்திரயம்னா உடல் ரீதியாக, உடல் மனம் ரீதியாக, இந்த சூழல் ரீதியாக, அதே மாதிரி தேவதைகள் ரீதியாக இந்த 3 வகையான கஷ்டம் வரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன் நான். அதனால தான் நம்ம வந்து எல்லா மந்திரத்தையும் சொல்லும்போது கடைசி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, அதாவது உடல் மனம் ரீதியாக, சுற்றுச்சூழல் ரீதியாக, அதே மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் 3 சாந்தி என்று சொல்கிறோம். ஏன்னா அந்த 3ம் அமைதியாக இருக்கும் என்றால் நமக்கு ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும். அது அமைதிப்படுத்தணும்னா ஆழ்ந்த தூக்கம் இருந்தால் மட்டுமே நாம் அதாவது இந்த 3 உடல் மன ரீதியாக நமக்கு அமைதி இருந்தால்தான் ஆழ்ந்த தூக்கம் வரும் என்று நம்முடைய சாஸ்திரத்திலே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 16, 17 பகிரங்க சாதனையில் எல்லாம் அளவாக இருக்க வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோகத்தில் பகவான் பல இடத்துல ஸ்லோகங்கள் என்ன சொல்வார்னா எல்லாமே சமமாக இருக்க வேண்டும். ஏன்னா சுகதுக்கே சமயக்கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயோ, இப்படி பல விஷயங்கள் சொல்வார். அதே மாதிரி ஆகாரத்தையும் சொல்லும்போதும் சரி, எதை சொல்லும்போதும் சரி, நம்முடைய பொழுதுபோக்கு எல்லாமே அளவாக இருக்க வேண்டும் என்று பகவான் சொல்கிறார். இனி 18, 19 அடுத்த இதில் 19 இந்த 18வது ஸ்லோகத்தில் யுக்த யுச்சரே ததா அப்படிங்கிற ஒரு இதில் யுக்தன் அப்படின்னா யாரு அப்படிங்கிறத விளக்கம் பகவான் சொல்ல போறாரு இதில். ஸோ நம்ம ஆன்மீகத்தில் பயிற்சி செய்து ஒரு யுக்த நிலையை அடைய வேண்டும். அந்த யுக்த நிலைக்கு என்ன தகுதி அப்படிங்கிறதெல்லாம் இந்த அடுத்த 18வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்ல போறாரு. இனி 12வது ஸ்லோகம் அடுத்த வருடம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தக்ஷத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.